அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக் ஒன்று பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கடுத்து ஸ்விங் ட்ரேடுக்கு எப்படி ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், ப்ளஸ் அதோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதுதான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீக்கில் மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து ஆல் டைம் ஹை, ப்ரீவியஸ் இதை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது இப்போ ஆல் டைம் ஹை, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரும். ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் வந்து அகெயின் மேலே போகலாம். ஸோ நம்ம அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடம் வந்து என்ட்ரி, இது வந்து ஃபஸ்ட் டார்கெட். ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 30 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஸ்விங் லோவை வந்து டச் ஆனதுக்கப்புறம் அதோட ஸ்விங் ஹை இருக்கிறது தான் டார்கெட்டு. இதுக்கு மேலே எப்படி போனாலும் அது வந்து உங்களோட இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்ததாக நான் பிரேக் அவுட் பார்ப்போம். இப்போ பிரேக் அவுட் இல்லாத ஸ்டாக்கில் நம்ம எப்படி 1 வீக்கு, இப்போ மண்டே வந்து நம்ம என்ட்ரி எடுத்து ஃப்ரைடே வந்து க்ளோஸ் பண்ணுறது, இதுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடு. இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சியில் வந்து நீங்கள் டாப் கெய்னர் இருக்குல்ல, அதில் வந்து டாப் லூசர்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதில் F&O ஃபஸ்ட்டு, ஏன்னா இதில் தான் லிக்விடிட்டி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டீல் வந்து 4% விழுந்திருக்கு, இதுவும் மார்க் பண்ணி வச்சுக்கிடுவோம். அடுத்து வந்து நிஃப்டியில் எது இருக்குன்னு பார்த்துக்கலாம். நிஃப்டியில் வந்து விப்ரோ, ஏன்னா இதெல்லாம் 2000க்கு மேலே இருக்குது. ஸோ குறைஞ்ச ஸ்டாக்கில் வச்சு, ஏன்னா இதில் வால்யூமும் அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் கம்மியானதில் நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆகலாம். ஓகே, நம்ம இப்போ சார்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். நம்ம F&Oவில் ஃபஸ்ட்டாக பார்த்தது JSL. டைம் ஃப்ரேம் வந்து 4 ஹவர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது நியர்பை தான் இருக்குது, உங்களுக்கு ரெசிஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்விங் ஹை, இல்லைனா ஸ்விங் லோ. இது பிரேக் ஆகி கீழே வந்துச்சுன்னா 573ல் என்ட்ரி, 622ல் வந்து ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் வந்து 664ல் வந்து செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து இங்கேயே கிடச்சிதுன்னா, ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ரிவர்சல் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு, ஸோ செகண்ட் அட்டம்ப்ட்டுன்னு சொல்லுவாங்க, செகண்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலியர். இந்த இடத்துல உங்களுக்கு மறுபடியும் என்ட்ரி கிடச்சின்னா லிமிட் ஆர்டர் போட்டுக்கோங்க. 622ல் லிமிட் ஆர்டர் போட்டு உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் வந்து அடுத்த ஸ்விங் கை எங்கே இருக்கோ அதுதான் உங்களுக்கு செகண்ட் டார்கெட். $673 தான் செகண்ட் டார்கெட். அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம விப்ரோ நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். என்ட்ரி வந்து 256ல் என்ட்ரி, டார்கெட் வந்து 273, சாரி டார்கெட் வந்து 269, ரெண்டாவது டார்கெட் வந்து 273. இப்போது ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ விப்ரோவோட எடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் ரிவர்சல் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் ஆகுதுன்னா வெயிட் பண்ணணும். எப்போ ரிவர்சல் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் லிமிட் ஆர்டர் போடணும். ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே தான் இருக்கணும். இப்போ அந்த ஸ்விங்கில் வந்து ரிவர்சல் ஆகிருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும்.
கிட்டத்தட்ட 1%. ரிவார்டு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், 6%க்கு மேலே வரும். 1:6 ரேஷியோவில் தான் இந்த ஸ்டாக் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இதே மாதிரி தான் எல்லா ஸ்டாக்குக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து நான் சொன்ன பிரேக் அவுட்டுக்கும் அதே தான், ஜிண்டால் ஸ்டீலுக்கும் அதே தான். அதுக்கடுத்து ஒரு சின்னதாக மார்க்கெட்டிங். அடுத்த மாதம் என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஷாப் இருக்குது. இதில் என்னெல்லாம் கவர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ப்ளஸ் ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி, சஸ்டைனபிள் க்ரோத்னால் என்னென்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவை எப்படி நம்ம பில்ட் பண்ணலாம், ஃபைனலாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதுதான் இந்த ஒர்க் ஷாப். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் லிங்க் அனுப்புகிறேன். இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங்.